8th ஸ்டாண்டர்ட் தமிழ்ல இயல் 2 அதுல இருந்து ஈடில்லா இயற்கையோட 1 மார்க் கொஸ்டின் பார்க்கலாம். ஓடை அதுல உள்ள 1 மார்க் கொஸ்டின் பாத்தீங்கன்னா, பள்ளிக்கு சென்று கல்வி டேஷ் சிறப்பு பயிலுதல். செஞ்சல் மாதரின் வல்லைப்பாட்டிற்கேற்ப முழவை மீட்டுவது ஓடை. நன்செய் எனும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது நன்மை கூட்டல் செய். நீள் உழைப்பு என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது நீள் கூட்டல் உழைப்பு. சீருக்கு கூட்டல் ஏற்ப என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் சீருக்கேற்ப. ஓடை கூட்டல் ஆட என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் ஓடை ஆட. அடுத்தது கோணக்காத்து பாட்டுல உள்ள 1 மார்க் பாருங்க. சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. வானில் கரு டேஷ் தோன்றினால் மழை பொழியும் என்பர். முகில். முகில்னா மேகம்ல, அதனால. முறையான உடற்பயிற்சியும் சரிவிகித உணவும் டேஷை மூட்டிவிடும். காலனை. காலன்னா எம்மன். விழுந்ததெங்கே என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது விழுந்தது கூட்டல் அங்கே. செத்திறந்த என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது செத்து கூட்டல் இறந்த. பருத்தி கூட்டல் எல்லாம் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் பருத்தி எல்லாம். 7.2 நிலம் பொது இதுல உள்ள 1 மார்க் பாருங்க. சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. செவ்விந்தியர்கள் நிலத்தை டேஷ் மதிக்கின்றனர். தாயாக. இன்னோசை எனும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது இனிமை கூட்டல் ஓசை. பால் கூட்டல் ஊறும் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் பாலூரும். தொடரில் அமைத்து எழுதுக. அதுல பாருங்க, வேடிக்கை அது நம்மளா எழுதணும். தெனாலிராமன் கதைகள் வேடிக்கையாக இருக்கும். உடன் பிறந்தார். வள்ளலார் அனைத்து உயிரினங்களையும் தன் உடன் பிறந்தார் போல் எண்ணினார். அடுத்தது வினைமுற்று இதுல உள்ள 1 மார்க் பாருங்க. மாடு வயலில் புல்லை மேய்ந்தது. இத்தொடரில் உள்ள வினைமுற்று மேய்ந்தது. அதாவது மேய்ந்தது அப்படிங்கிறது ஒரு வினை முடிஞ்சிருச்சு, முற்று பெற்றுட்டு, அதனாலதான் இது வினைமுற்று. பின்வருவனற்றுள் இறந்த கால வினைமுற்று. இறந்த காலம்னா முடிஞ்சு போனது. படித்தான், படிச்சு முடிச்சுட்டான் அப்படிங்கிற அர்த்தம். சோ படித்தான். பின்வருவனற்றுள் ஏவல் வினைமுற்று. ஒரு செயலை செய்ய சொல்லி சொல்றது. ஓடு. இதான் ஏவல் வினைமுற்று. இது பாருங்க, இந்த உலக ஈர நில நாள் பிப்ரவரி 2. இந்த 2க்கு என்ன தமிழ்ல இருக்கு இல்லையா, அதை எடுத்து எழுதியிருக்கோம். அடுத்து உலக ஓசோன் நாள் செப்டம்பர் 16. 16க்கு 1 என்ன, இதுக்கு 1 6க்கு என்ன இது, அதனால இதை எடுத்து எழுதணும். உலக இயற்கை நாள் அக்டோபர் 3. 3க்கு நேரம் என்ன இருக்கு, இதுவா, இது மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. உலக வனவிலங்கு நாள் அக்டோபர் 6. 6க்கு என்ன இருக்கு, இதுவா, அதை எடுத்து எழுதணும். உலக இயற்கை சீரழிவு தடுப்பு நாள் அக்டோபர் 5. 5க்கு இது. புரியுதா? கொடுக்கப்பட்டுள்ள தொடர்களின் வகையை கண்டறிந்து எழுதுக. முக்காலமும் உணர்ந்தவர்கள் நம் முன்னோர்கள். இது சாதாரண ஒரு செய்தியா சொல்றது. அதனால செய்தி தொடர். கடமையை செய். கடமையை செய்ங்கிறது ஒரு ஆர்டர் போடுற மாதிரி. ஏவல் தொடர். அது விழைவு தொடர் வரும். விழைவுக்குள்ளதான் ஏவல் வரும். இங்க ஏவல்னு எழுதலாம், விழைவு தொடர் எழுதினாலும் கரெக்ட் தான். பாரதியார் பாடல்களின் இனிமைதான் என்னே. அது உணர்ச்சி தொடர். இந்த இது இருக்கு இல்லையா, ஆச்சரியக்குரிய உணர்ச்சி தொடர். நீ எத்தனை புத்தகங்களை படித்திருக்கிறாய், இந்த கொஸ்டின் மார்க் இருக்கு, அதனால வினா தொடர். இது பாத்துக்கோங்க. கடமை செய்யுங்கிறது தனியா ஏவல், வேண்டுதல், வாழ்த்துதல், வைதல் அப்படின்னு கொடுத்தா ஏவல்னு எழுதலாம். அப்படி இல்லையா, அது விழைவு தொடர்னு எழுதலாம். ஏன்னா விழைவு தொடர்க்குள்ளதான் ஏவல், வேண்டுதல், வாழ்த்துதல், வைதல் இதெல்லாமே வரும். அடுத்து பாருங்க, தொடர்களை மாற்றுக. காடு மிகவும் அழகானது. உணர்ச்சி தொடராக மாற்றுக. உணர்ச்சி தொடர்னா அந்த என்ன சொல்றது, அந்த ஆச்சரியக்குறி இருக்கும்ல, உணர்ச்சி. என்னே காட்டின் அழகு அப்படி போடணும். அந்தோ பூனையின் காலில் அடிபட்டு விட்டது. இதை செய்தி தொடரா மாற்றணும். அப்ப நம்ம என்ன சொல்லுவோம், பூனையின் காலில் அடிபட்டு விட்டது. அதிகாலையில் துயில் எழுவது நல்லது. அது ஏவல் தொடர், விழைவு தொடர்ல நம்ம எழுதணும். அதிகாலையில் துயில் எழு. முகில்கள் திரண்டால் மழை பெய்யும் அல்லவா. இது செய்தி தொடர மாற்றணும். இது வினா வாக்கியத்துல இருக்கு, நம்ம செய்தி தொடர மாற்றணும். சாரி, வினா தொடர்ல இருக்கு. முகில்கள் திரண்டால் மழை பெய்யும், சாதாரண செய்தி தொடர்.
காட்டில் புலி நடமாட்டம் உள்ளது. இது வினா தொடர மாட்டணும். காட்டில் புலி நடமாட்டம் உள்ளதா, அந்த கொஸ்டின் மார்க் போடணும். உரிய வினைமுற்றுகளை கொண்டு கட்டங்களை நிரப்புக. இதை பார்த்துக்கோங்க. ஒன்னே மட்டும் சொல்கிறேன். அதில் வேர்ச்சொல் கொடுத்துருக்காங்க. நட, ஆண்பால்ங்கிறது நடக்கிறான், பெண்பால் நடக்கிறாள், பலர்பால் நடக்கின்றனர், ஒன்றன்பால் நடக்கிறது, அது ஏதோ ஒன்று, பலவின்பால்னா நிறைய பேர் நடக்கின்றன, தன்மை நடக்கிறேன், முன்னிலை நடக்கிறாய், படர்க்கை நடக்கிறார்கள், இறந்த காலம் நடந்தான், நிகழ்காலம் நடக்கிறான், எதிர்காலம் நடப்பான். அதை வச்சுட்டு மற்ற வேர்ச்சொல்லுக்கு நீங்கள் எழுதணும். பார்த்துக்கோங்க நல்லா. நட, போனான் போ, சென்றனர் செல், உறங்கினாள் உறங்கு, வாழிய வாழ், பேசினாள் பேசு, வருக வா, தருகின்றனர் தா, பயின்றாள் பயில், கேட்டார் கேள். அடுத்தது திருக்குறள்ல உள்ள 1 மார்க். புகழாலும் பழியாலும் அறியப்படுவது நடுவு நிலைமை. பயனில்லாத கலர் நிலத்திற்கு ஒப்பானவர் கல்லாதவர். வல்லுருவம் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது வன்மை கூட்டல் உருவம். நெடுமை கூட்டல் தேர் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் நெடுந்தேர். வருமுன்னர் என தொடங்கும் குறளில் பயின்று வந்துள்ள அணி ஓமை அணி. கோடிட்ட நிரப்புக. பாருங்க, திருக்குறள்ல டேஷ் கொடுத்துருக்காங்க. நீங்க ஃபுல்லா படிக்கணும். வழியில் நிலைமையான் வல்லுருவம் டேஷ் புலியின்தோல் டேஷ் மெய்ந்தற்று. வல்லுருவம் பெற்றம் புலியின்தோல் போர்த்து மெய்ந்தற்று. சேர்த்து படிச்சிங்கன்னா வழியில் நிலைமையான் வல்லுருவம் பெற்றம் புலியின்தோல் போர்த்து மெய்ந்தற்று. அடுத்தது விலங்கோடு டேஷ் அணையர் டேஷ் கற்றாரோடு ஏனையவர். விலங்கோடு மக்கள் அணையர் இளங்குநூல் கற்றாரோடு ஏனையவர். அவ்வளோதான். இயல் 3 அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.